இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பொது காலத்தின் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமை. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக, பரிசாக, பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்றார். முதலில் நன்றி செலுத்துவோம். கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். எத்தனையோ ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, பொல்லாப்புகளிலிருந்து, தீங்குகளிலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து நம்முடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்தையும் படிப்பையும் அவருடைய வேலை வாய்ப்பையும் அத்தனையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆண்டவரே உமக்கு தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி என்ற அந்த பெருந்தன்மையோடு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு தோத்திரம் என்று இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். நாம் அனைவரும் இனியவர்களாக, நல்லவர்களாக, தாழ்ச்சி உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, சிறியவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். இந்த வாரத்தில் இந்த வாரம் இனிய வாரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த புதிய நாளை, இந்த புதிய வாரத்தை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல், இரண்டாவது மற்றும் நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் யார் பெரியவர், யார் பெரியவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை கை விரல்கள் 5ம் பொட்டி போட்டு யார் பெரியவர் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தனவா. முதலில் எடுத்தவுடன் கட்ட விரல் கூறியதாம், நான் தான் பெரிய விரல், நான் தான் வெற்றிக்கும் மற்றும் வாழ்க்கையில ஒரு நிறைவுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் இல்லை என்றால் நீங்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது. ஆகையால் கட்ட விரலாக இருக்கக்கூடிய நான் தான் பெரிய விரல் என்று கூறியதார். இரண்டாவது ஆள்காட்டி விரல். ஒரு நபரையோ ஒரு பொருளையோ அடையாளம் காண்பிப்பதற்கு நான் தான் அடையாளம் காட்டுகிறேன், ஆகையால் நான் தான் பெரியவன் என்று ஆள்காட்டி விரல் கூறிய. ஆள்காட்டி விரலையும் பார்த்து நடுவிரல் சிரித்ததாம். எல்லாரும் எந்திரிச்சு நின்னுங்க, யார் பெரியவனு பார்க்கலாம். இந்த 5 விரல்கள்ல நான் தான் பெரியவன், நான் தான் உயரமாக இருக்கின்றேன் என்று கூறியதா. இதையெல்லாம் பார்த்து சிரித்தவனமாக மோதிர விரல் கூறியதாம், டே, உங்களை எல்லாரையும் விட நான் தான் பேறு பெற்றவன், நான் தான் மதிப்பு மிக்கவன். ஏனென்றால் என்னுடைய இந்த விரலில்தான் மக்கள் மோதிரம் அணிகிறார்கள். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்க மோதிரத்தை திருப்பி திருப்பி காமிக்கிறார்கள். இந்த பெரிய பணக்காரர் கூட வைர மோதிரம் அணிவித்து ஜொலிக்கின்றார்கள். ஆகையால் மோதிர விரல் நான் தான் உங்களை விட பேறு பெற்றவன், மதிப்பு மிக்கவன், பெருமைக்குரியவன் என்றெல்லாம் பேசியதாம். இவர்கள் 4 நபர்கள் பேசியதை பார்த்து இந்த சுண்டு விரல் அழுது புலம்பியது. என்னிடம் எந்த ஒரு சிறப்பு தன்மையும் இல்லையே, என்னை ஏன் கடவுள் இப்படி படைத்திருக்கிறார் என்று கடவுளிடம் சென்று முறையிட்டதாம். கடவுளே, 4 நபர்கள், கட்டவிரலாக இருக்கட்டும், ஆள்காட்டி விரலாக இருக்கட்டும், இந்த நடுவிரலாக இருக்கட்டும், மோதிர விரலாக இருக்கட்டும், அவரெல்லாம் பெருமையோடு பேசிக் கொள்கிறார்கள். ஏதோ ஒரு சிறப்புத்தன்மை இருக்கின்றது, ஆனால் என்னிடம் மட்டும் இல்லையே என்று கடவுள் கூப்பிட்டு ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்பினாராம். அந்த ரகசியத்தோடு இந்த 4 விரலுக்கு மத்தியிலே எழுந்து இந்த சுண்டு விரல் கூறியதாம், இதோ ஆலயங்களுக்கு செல்கின்ற போது இறைவனை பார்த்து ஒவ்வொரு நபரும் கையெடுத்து கும்பிடுகின்ற வேளையில, இதோ நான் சுண்டு விரலாக இருந்தாலும் இந்த சுண்டு விரலே கடவுளுக்கு அருகாமையில் இருக்கின்றது, ஆகையால் நான் தான் பெரியவன் என்று கூறியதாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும்
இந்த சுண்டு விரலைப் போல சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் பெரியவர்கள். இன்றைய மறையுடைய ரத்தின சுருக்கம் அதுதான். தலைவனாக இருக்கக்கூடிய நபர் பணியாளராக இருக்கட்டும் என்பதை ஆண்டவர் தெள்ள தெளிவாக கூறுகிறார். பிரியமான சகோதர சொல்லே, பெரியவராக உயர்த்துவது என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒன்று பணம், பதவி, புகழ். ஒருவருக்கு பணம் வந்துவிட்டால் அவர் தன்னையே மறந்து விடுகிறார். அத்தனை நாம் சாதித்து விடுவோம் என்ற அந்த கர்வத்தோடு இருக்கிறார். பதவி வந்துவிட்டால் எனக்கு கீழ்தான் அத்தனை பேரும், நான் அதிகாரத்தோடு இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு கர்வம் வந்து விடுகிறது. புகழ் வந்துவிட்டால் இதோ என்னுடைய புகழ்தான் உச்சி, எனக்கு கீழ்தான் மற்றவர்கள் என்ற ஒரு நிலை. பிரியமான சகோதர சோலே, இந்த மூன்றும் நம்மை ஆணவத்திற்கும் தலைக்கணத்திற்கும் ஆளாக்குகின்றது. தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கொண்டனவாம். இதோ நாம் இருவரும் இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கின்றோம். என்னை உரசுகிறார்கள், நான் தீப்பற்றி எரிகிறேன், நீ அப்படியே இருக்கிறாயே என்று தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டதா. அதற்கு தீப்பெட்டி கூறியதாம், நீ தலை கணத்தோடு இருக்கிறாய், ஆகையால் தான் நீ எரிந்து அழிந்து போகிறாய் என்று கூறியதாம். பிரியமான சகோதர சொல்லே, நிறைய நேரங்களில் தலைக்கணமும் நான் என்ற அந்த ஒரு அகந்தையும் அகங்காரமும் நம்மை அழித்துவிடும் என்றால் அது மிகையாகாது. இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் கூறுவதெல்லாம், சிறு குழந்தையை அரவணைத்துக் கொண்டு நீங்கள் இந்த சிறு பிள்ளையைப் போல இருக்க வேண்டும். இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என் தந்தையையும் ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறுகிறார். சிறு குழந்தைகள் எப்போதுமே மறக்கக்கூடியவர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள். அவர்கள் உள்ளத்தில் ஒருபோதும் பழி வாங்கக்கூடிய அல்லது காழ்ப்புணர்ச்சி அல்லது போட்டி பொறாமை எதுவும் இராது. ஆண்டவர் என்று கூறுகிறார் சீடர்களை பார்த்து, நீங்கள் இந்த சிறு குழந்தைகளைப் போல நீங்கள் வாழ வேண்டும். இதோ மார்க் நற்செய்தியாக இருக்கட்டும், லூக்கா நற்செய்தியாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த விண்ணரசு இந்த சிறு குழந்தைகளைப் போல இருக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் என்று கூறுகிறார். இப்போ விண்ணரசில் நாம் இடம்பெற வேண்டும் என்றால் இந்த சிறு குழந்தைகளுடைய குணநலங்களை நாம் கொண்டவராக வாழ வேண்டும். அதற்கு நான் என்ற அகந்தை நம்மை விட்டு செல்ல வேண்டும். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னால் தான் எல்லாம் முடிந்தது, என்னால் தான் இதை சாதிக்க முடிந்தது, என்னால் தான் இதை உருவாக்க முடிந்தது, என்னால் தான் இதை கட்ட முடிந்தது, என்னால் தான் என்ற அந்த என்னால் நான் என்ற அந்த வார்த்தை மறைய வேண்டும். பிரியமான சகோதர சொல்லே, இந்த அருமையான இனிமையான நாளில் யார் பெரியவர்? யார் ஒருவர் சிறியவராக இருக்க விரும்புகிறாரோ அவர்தான் பெரியவராக கருதப்படுகிறார். இந்த வாரம் முழுவதும் குடும்பமாக இருக்கட்டும், பணித்தளமாக இருக்கட்டும், அல்லது படிக்கக்கூடிய பள்ளியோ கல்லூரியாக இருக்கட்டும், அந்த ஒரு தாழ்ச்சியும் அந்த ஒரு பணிவும் நம் மத்தியில நம் உள்ளத்துல அந்த சிறுவருடைய குணநலத்தை போல வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். ஆண்டவர் தன்னுடைய இறப்பை பற்றியும் பாடுகளை பற்றியும் உயிர்ப்பை பற்றியும் அவருடைய உயிர்ப்பை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இவர்கள் வழியில் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பேசிக்கொள்கிறார்கள். பெரியவர் சிறியவராக இருக்கட்டும். பிரியமான சகோதர சோலே, என்ற நாளில் குடும்பத்தில் கூட யார் பெரியவர்? பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லை என்றால் வேறு மாதிரி. பணம், பதவி, புகழ் இருக்கக்கூடிய நபர்கள் வருகின்ற போது நம்முடைய முகம் சந்தோஷமாக மாறுகின்றது. அகங்காரத்தோடும் தற்புகழ்ச்சி தற்பெருமையோடும் வாழக்கூடாது என்பதுதான் இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
பிரியமான சகோதர சோலே, இந்த அருமையான இனிமையான நாளில் அதற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நான் என்ற அந்த அகங்காரம், அந்த ஆணவம் நம்மை விட்டு போகட்டும். நாமும் விண்ணகத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் இந்த குழந்தையுடைய உடல்நலத்தை கொண்டவளாக அவரை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு சிறு குழந்தைகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத விதத்தில் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்குரிய மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இதோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வானதூதர் இருக்கின்றார் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படிப்பட்ட வானதூதர்கள் ஒரு காலத்தில் நம்மோடும் இருக்கின்றார்கள். நம்மையும் அவர்கள் கரம் பிடித்து வழிநடத்துகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. நாமும் தேவனுடைய பிள்ளைகள், அந்த குணங்களை கொண்ட பிள்ளைகளாக வாழ நாம் தொடர்ந்து பயணிப்போம். பரலோக தந்தையே இறைவா, இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் பெரியவர் என்பதற்கு நீ விளக்கம் கூறிவிட்டாய். உங்களில் பெரியவராக இருப்பவர் சிறியவராக இருக்கட்டும், அவர் தொண்டராக மாறட்டும். சிறு குழந்தைகளை நீர் வரவழைத்து அவர்கள் வழியாக சிறு குழந்தைகளைப் போல நீங்களும் வாழ வேண்டும் என்று கற்பித்த தேவனே, தொடர்ந்து நாங்களும் தாழ்ச்சியோடு பணிவோடு இரக்கமும் பரிவும் கொண்டு பிள்ளைகளாக என்று வாழ, ஒரு காலத்தில் நாங்களும் குழந்தையாக வாழ்ந்தோம். அந்த குழந்தைத்தனம் எங்களிடமிருந்து மறைந்து விட்டது. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கின்றன. தி பெஸ்ட் குழந்தைகள் தி ஒஸ்ட் குழந்தையாக மாறிவிட்டன. தி பெஸ்ட் குழந்தையா மாறணும். அதற்குரிய மாற வேண்டும் என்றால் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். நான் என்ற அகந்தை மாறி உம்மை போன்று சீடர்களுடைய பாதங்களை கழுவியது போல நாங்களும் தாழ்ச்சியோடு எல்லா காரியங்களிலும், நாங்கள் சிறியவராக இருந்தாலும் இந்த சுண்டு விரலைப் போல உமக்கு அருகாமையில் வாழ்கின்றோம் என்ற உயர்ந்த மதிப்பு பெற்றவளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.